சென்னை சாந்தோமில் உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் வீட்டில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர். தற்பொழுது பூட்டிய வீட்டை உடைத்து போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வளவு அவசரத்திற்கான காரணம் என்ன? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். டெல்லியில் கடந்த சில நாட்களுக்கு போதைப் பொருள் கும்பல்கள் கைது செய்யும் நடவடிக்கை அது தொடர்பான சோதனையும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. கடந்த வாரம் தெற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய 2 போதைப் பொருள் குடோனை சோதனை நடத்தியதில் சுமார் 1700 கிலோ மெப்பட்ரான் என்ற போதைப் பொருள் அதிகாரிகளை பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல்துறை இணைந்து 50 கிலோ போதைப் பொருளை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு கடத்த முயன்ற 3 பேரை அதிரடியாகவும் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து பவுடருடன் சுடோ பேட்டரி எனப்படும் போதைப் பொருள் கடத்த முயன்றது அம்பலமானது. இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இவர்கள் 3 ஆண்டுகளாக டெல்லியில் மையம் அமைத்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து மாவு என பொருட்கள் ஏற்றுமதி செய்வதாக கூறி கிட்டத்தட்ட 3500 கிராம் சூடோ ஃபெடரி எனப்படும் போதைப் பொருள் கடத்தி வந்தது தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் என்று இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. கிட்டத்தட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் இது போன்ற ஒரு போதைப் பொருள் கடத்தலை செய்தது தெரிய வந்ததை அடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் அவரது சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். சம்மன் மனுவும் அங்கு ஒட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த ஜாஃபர் சாதிக்கு வீட்டிற்கு டெல்லியில் இருந்து இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் சோதனையும் நடத்தியிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. போதைப் பொருள் வழக்கில் இவர்கள் 3 பேருமே தற்போது தலைமறைவாக இருப்பதால் தற்போது அவர்கள் தேடும் பணியானது தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர்களை பிடித்து விசாரணையானது நடத்தப்பட்ட பின்புதான் எவ்வளவு போதைப் பொருள் கடத்தப்பட்டதா என்பது ஒரு முழுமையான தகவல் தெரிய வரும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தி இருக்கலாம் என்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது அந்த பூட்டிய வீட்டை உடைத்து தற்போது சோதனை நடத்தியிருக்கின்றனர். பல்வேறு ஆவணங்களும் அந்த கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் போதைப் பொருள் தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தற்போது டெல்லியில் வந்த அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இது அடுத்த கட்டமாக இந்த தொடர்பில் இருப்பவர்கள், அதாவது ஜாஃபர் சாதிக்கிடம் தொடர்பு இருப்பவர்கள் யாரெல்லாம் என்பது குறித்து ஒரு பட்டியல் தயாரித்து வருவதாகவும் அவரிடம் விசாரணை நடத்தவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.